3 நாள்ல 100 கோடி வந்து கலெக்ட் ஆயிருக்கு அஜித் நடிச்ச ஜிபியு. இந்த ஃபிலிம்ல வந்து த்ரிஷாக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் ஒரே சேலரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எவ்வளோ கோடி தான் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு வைடாக ஃபாஸ்ட்டாக வந்து 100 கோர் கலெக்ட் ஆன அஜித்தோட ஃபிலிம் அப்படின்ட்டு ஹானர் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு 4 crore வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிமோட பிக் ஸ்ட்ரென்த்தே வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். அதனால இவருக்கு தாராளமாக 4 கோடி ரூபாய் சேலரி கொடுக்கலாம். ஆனால் இந்த ஃபிலிமோட ஹீரோயினுக்குமே வந்து 4 கோடி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆச்சு. இந்த ஃபிலிமில் த்ரிஷா வந்து டீனேஜ் பையனுக்கு அம்மாவை வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரியலைஸ் பண்ணி சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. மணிரத்னமோட தக்லை ஃபிலிமுக்கு 12 crore சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது குட் பேட் அக்லியில் வந்து த்ரிஷாக்கு வெறும் 4 கோடி ரூபாய் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னது கேட்ட உடனே ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலுமே அஜித் த்ரிஷா ஜோடி வந்து சூப்பராக இருந்துச்சு. அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணனா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு 3 crore வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிமில் நடிச்ச அர்ஜுன் தாஸ் சுனிலுக்கு வந்து 50 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு பிடிச்ச ஹீரோவை வச்சு ஃபிலிம் எடுத்தனால இவரோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் வந்து பிக் ஹிட் அடிச்சிருக்கு. இந்த ஃபிலிமோட ஹீரோ அஜித்துக்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 110 கோடி தான் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி. இந்த ஃபிலிமோட எண்டில் வந்து பிடிஎஸ் சீன்ஸ் வந்து இருக்கும். அஜித் வந்து சிரிச்சது தான் வந்து செம்ம சூப்பராக இருக்கு. அஜித் சார் சிரிச்சா செம்ம கியூட்டா வந்து இருக்கும். ஆனால் அவர் வந்து அடிக்கடி சிரிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் சிரிச்ச எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுத்து ரிலீஸ் பண்ணணும். ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்து தேங்க் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.